ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டரோட கர்ஸ்டு செயின்ட் தமிழ் புக் சீரிஸோட 18வது பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டரோட கர்ஸ்டு செயின்ட் தமிழ் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 17 வீடியோ வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து கர்ஸ்டு செயின்ட் தமிழ் புக் சீரிஸ்னு சொல்லி தனியா ஒரு காண ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதுல வந்து செக் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு மொத்த கண்டினியூட்டியும் கரெக்டா புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டரும் டிராக்கோ மேல்ஃபாயும் டூயல் கொன்றதுக்கு வந்து தயாராகிறாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட வாண்ட் எடுத்துட்டு எதிர நின்னுக்கு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் வந்து டிராக்கோ மேல்ஃபாயை பார்த்து எக்ஸ்பெல்லியம் ஸ்பெல் போடுறாரு. சோ உடனே நம்ம டிராக்கோ வந்து நம்ம ஹாரி பாட்டரை பார்த்து இன்சாக்கிரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டீங்கன்னா மாறி மாறி ஸ்பெல் போடுறாங்க. சோ சுத்தி இருக்க பாத்திரங்கள் எல்லாம் செதறி உடைய ஆரம்பிக்குது. சோ நம்ம டிராக்கோ மேல்ஃபாய் வந்து ஹாரியை பார்த்து பிளண்டோ அப்படின்னு சொல்றாரு. சொன்ன நம்ம ஹாரி பாட்டர் வந்து பறந்து போய் கீழே விழுகிறாரு. சொன்ன ஹாரி வந்து எழுந்துட்டு நம்ம டிராக்கோவை பார்த்து பெரஞ்சியா டிண்டோ அப்படின்னு சொல்றாரு. டிராக்கோ மேல்ஃபாய் வந்து சுழண்டு போய் கீழே விழுகிறாரு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா டூயலை வந்து பயங்கரமா போட்டுக்கு இருக்காங்க. சொன்ன நம்ம ஹாரி பாட்டர் வந்து அப்சிக்யூரோ அப்படின்னு சொல்றப்ப நம்ம டிராக்கோ மேல்ஃபாய் வந்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நின்னுறாரு. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜின்னி வீஸ்லி வந்துடுறாங்க. நான் இந்த ரூமை விட்டு போய் ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள நீங்க இப்படி ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிருக்காங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம டெல்ஃபியை காட்டுறாங்க. டெல்ஃபி வந்து நம்ம ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. சோ அந்த இருக்க லைப்ரரியில வந்து நம்ம ஸ்கார்பியஸ் வந்து மீட் பண்றாங்க. சோ நம்ம ஸ்கார்பியஸ் வந்து டெல்ஃபி நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து ஹாக்வர்ட்ஸ்க்குள்ள வர்றது சாதாரண விஷயம் கிடையாது, பட் ஆனா இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு காரணம் உங்க ரெண்டு பேரால தான். நான் ஏகப்பட்ட நிறைய கோஸ்ட்டை சந்திச்சேன், போர்ட்ரேட்டை தாண்டி தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நீ தான் ஹாக்வர்ட்ஸ் வந்ததே கிடையாது, உனக்கு எப்படி இந்த பிளேஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து நான் குழந்தைய இருக்கும்போதே ஹாக்வர்ட்ஸ்க்கு வரணும்னு விருப்பப்பட்டேன், அதை வச்சு தான் நான் விசாரிச்சுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நீ வேற முடியாம இருந்தேன்னு கேள்விப்பட்டேன், பட் ஆனா உன்னை பாக்குறதுக்கு தான் என்னால வர முடியல, சாரி டெல்ஃபி அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து பரவாயில்லை. சோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் பொழுது பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருந்து வர்றாங்க. சொன்னே நம்ம ஸ்கார்பியஸ் வந்து ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறான். உடனே நம்ம டெல்ஃபி வந்து இருக்க மாதிரியே காட்டிக்காம அவ அப்படியே கேஷுவலா நடிச்சுட்டு இருக்கான். சோ அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கார்பியஸ் வந்து டெல்ஃபி நீ இங்க இருக்கிறது ரொம்ப டேஞ்சர்னு நினைக்கிறேன், நீ சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து உனக்கும் ஆல்பஸ்க்கும் இடையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அதை தெரிஞ்சுட்டு அதை நான் சால்வ் பண்ணலாம் தான் ஹாக்வர்ட்ஸ்ல இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து இல்ல அது ஒர்க் ஆகும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல, அது மட்டும் இல்லாம டைம் டர்னர்ல நாங்க போனதுல நாங்க ரெண்டு பேருமே ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து எனக்கு அதை பத்தி தெரியும், ஆல்பஸும் அதை நினைச்சு நேரம் ஃபீல் பண்ணிக்கிருப்பான்னு நான் நம்புறேன், நம்ம டைம் டர்னரை யூஸ் பண்ணது ஹிஸ்டரி புக்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு, பட் ஆனா அது ஒன்றும் அவ்வளவு பெரிய மாற்றங்களை எனக்கு தெரியல, செட்ரிக் மறுபடியும் இறந்து போயிட்டான், சோ நம்மளால டாஸ்க் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, இருந்தாலும் நம்ம செகண்ட் சான்ஸ் இருக்கு, அதுல நம்ம எடுத்து கண்டிப்பா அந்த டாஸ்க்ல நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஆமா ரான் வீஸ்லிக்கு வந்து ஹெர்மைனியோட கல்யாணம் நடக்காம போயிடுச்சு, அதனால ரோஸ்ன்னு ஒருத்தி பிறக்காமலே போயிட்டா, என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல, ஆனுக்கும் பத்மாவுக்கும் பஞ்சுன்னு ஒரு பையன் கூட பிறந்திருக்கான், மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்ண வேண்டிய ஹெர்மைனி கிரேஞ்சர் வந்து ஹாக்வர்ட்ஸ்ல டார்க் ஆர்ட்ஸ் ப்ரொஃபஸரா இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து ஆமா அதனால தான் செட்ரிக்கும் வர முடியாம போயிடுச்சு, டைம் டர்னர் யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து மறுபடியுமா பட் ஆனா ஆல்பஸ் நம்ம கூட வரமாட்டானே அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து ஆல்பஸ் நிறைய ஹவர்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணா, அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப சொன்னே டெல்ஃபி வந்து ஆல்பஸ் உங்ககிட்ட பேசாம ரொம்பவே உடஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஸ்கார்பியஸ் வந்து ஓ ஆல்பஸ்க்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா போல, அதனால தான் அவன் என்ன மறந்துட்டான் அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து அப்படிலாம் கிடையாது, ஆல்பஸ் வந்து உங்ககிட்ட பேச முடியாத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான், எனக்கு உன்ன மாதிரியும் ஆல்பஸ் மாதிரியும் ஃப்ரெண்டு கிடைச்சதே கிடையாது, உங்க ரெண்டு பேரும் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் பார்த்ததும் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து எனக்கும் அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், பட் ஆனா அவன் இப்போ இல்ல, என்ன அவனுக்கு இப்போ பிடிக்கிறதும் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப டெல்ஃபி வந்து அப்படிலாம் கிடையாது, ஆல்பஸ் எப்பவுமே உன்னை பிடிக்கும், உன்னைய தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மட்டும் தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான், ஆல்பஸுக்கு இப்போ சில குழப்பங்கள் இருக்கு, அதனால தான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க, ஆனா கூடிய சீக்கிரத்துல நீங்க ரெண்டு பேரும் சேரணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டரோட வீட்டை காட்டுறாங்க. சொன்ன நம்ம ஹாரி பாட்டரும் டிராக்கோ மேல்ஃபாயும் டூயல் பண்ணி அந்த வீட்டையே வந்து ரெண்டாக்கி வச்சிருக்காங்க. சொன்ன நம்ம டிராக்கோ மேல்ஃபாய் வந்து ஜின்னி வீஸ்லியை பார்த்து சாரி ஜின்னி, நான் வந்து உன்னோட கிச்சனை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து இல்ல இது வந்து என்னோட கிச்சன் இல்ல, இங்க மோஸ்டா வந்து ஹாரி தான் சமைப்பான் அப்படின்னு சொல்றப்ப நம்ம டிராக்கோ மேல்ஃபாய் வந்து எனக்குன்னு இருக்கிறது என்னோட பையன் ஸ்கார்பியஸ் மட்டும்தான், என்னோட ஒய்ஃப் ஆஸ்டோரியா இறந்ததுக்கு அப்புறம் அவன் தான் என்னோட உலகமா இருக்கான், அவனை இழக்கிறதுக்கு நான் எப்பயுமே விரும்ப மாட்டேன், அவனுக்குன்னு இருந்த ஒரே ஃப்ரெண்டு ஆல்பஸ் தான், அவனையும் பேச விடாம இப்படி வச்சிருக்கீங்களே இது சரியா ஜின்னி, இதனால என்னோட பையன் மறுபடியும் தனிமையில இருக்க ஆரம்பிச்சுட்டான், அவன் ஒன்னும் ஈவில் கிடையாது, அவன் ரொம்பவே சாஃப்ட் நேச்சர் இருக்க பையன்,
ஒரு சென்டரோட பேச்சை கேட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கிறது சரியா ஜின்னி? அது மட்டும் இல்லாம ஹாரிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட பவர் நல்லாவே தெரியும். பட் ஆனா நீங்க இப்படி பண்ணுவேன்னு நான் கண்டிப்பா நினைச்சே பார்க்கல பாட்டர் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நீ என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலையே கிடையாது டிராக்கோ, பட் ஆனா நான் பண்ணதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றப்ப டிராக்கோ மேல்ஃபாய் வந்து நான் ஹாக்வர்ட்ஸ்ல சேர்ந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நினைச்சோம், ஹெர்மைனியை நினைச்சோம், ரான் வீஸ்லியை நினைச்சோம் நான் பொறாமப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்க 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருந்தது, எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து என்ன சொல்ற டிராக்கோ, உனக்கு தான் கிராப் அண்ட் கோயின்னு இருந்திருக்காங்களே அவங்க உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்றப்ப டிராக்கோ மேல்ஃபாய் வந்து அந்த 2 பேரும் என்கிட்ட இருந்து வாங்கி தின்னவும் என் கூட சும்மா சுத்துறது தான் லைக், மற்றபடி அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஆனா ஹாரியோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்த அளவுக்கு நாங்க கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து ஹாரி பாட்டரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து நானே பொறாமப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹாரி வந்து ஜின்னியை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. என்னது என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து நீ பொறாமப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறாரு. சொன்ன ஹாரி பாட்டர் வந்து டிராக்கோவை பார்த்து இது உனக்கு கஷ்டமா இருக்கலாம், பட் ஆனா என்னோட பையனை பாதுகாக்க எனக்கு வேற வழியே தெரியல டிராக்கோ அப்படின்னு சொல்றப்ப டிராக்கோ வந்து என்னோட அப்பாவும் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி என்னோட எல்லா முடிவுகளையும் அவரே எடுப்பாரு, அதனாலயே என்னோட லைஃப் ஃபுல்லா என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு, எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம போயிட்டாங்க, என்னோட பேரண்ட்ஸ் தான் என்னோட மொத்த உலகமாவே மாறிட்டாங்க. டிராக்கோ வந்து நம்ம எப்ப யாரை ரொம்ப தனிமைப்படுத்துறோமோ அப்போதான் அவங்களுக்குள்ள இருக்க கெட்ட எண்ணம் வந்து வெளியே வரும், அப்படிதான் டாம் மார்வலோட ரிடில் வந்து வால்டமோட் ஆனா அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து டிராக்கோ சொன்னது 100க்கு 100 சரி அப்படின்னு சொல்றப்ப டிராக்கோ மேல்ஃபாய் வந்து டாம் மார்வலோ ரிடிலுக்கு இருந்து சஃபர்னால தான் அவன் வந்து வால்டமோட்டா மாறினா, எல்லாரும் அவனை வெறுத்தாங்க, ஒதுக்குனாங்க, தனிமைப்படுத்துனாங்க, அது எல்லாமே ஒரே காரணமா சேர்ந்துதான் அவ்வளவு பெரிய டார்க் லார்டா மாறி இந்த உலகத்தையே அழிக்கணும்னு அவன் நினைச்சான், அதைத்தான் நீயும் பண்ணிக்கிருக்க ஹாரி அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹாரி பாட்டர் வந்து டிராக்கோ மேல்ஃபாயை பார்க்க சோ டிராக்கோ சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துடுறாரு. அதே சமயம் நம்ம ஜின்னி வீஸ்லி வந்து ஹாரி நான் வேணா ஃப்ளூ பவுடர் எடுக்கவா, நம்ம ஹாக்வர்ட்ஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து வந்து நம்ம ஸ்கார்பியஸை காட்டுறாங்க. ஸோ ஸ்கார்பியஸ் வந்து ஹாக்வர்ட்ஸ்ல இருக்கிற லைப்ரரிக்கு போறாரு. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடியே வந்து நம்ம ஆல்பஸ் வந்து உட்காந்துக்கு இருக்காரு. ஸோ உடனே ஆல்பஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்கார்பியஸ் வந்து ஹாய் ஆல்பஸ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸ் சாரி உன்கிட்ட என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து என்கிட்ட நீ பேசிதான் ஆகணும், என்னை நீ ஒதுக்குறனால எதுவும் மாறிட போறதில்ல, இந்த உலகமே வினோதமா மாறி இருக்கு, அதை நீ பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், ரானுக்கு வந்து பார்வதியோட மேரேஜ் ஆயிடுச்சு, ஹெர்மைனி கிரேஞ்சர் வந்து ஹாக்வர்ட்ஸோட ப்ரொஃபஸர் ஆயிட்டாங்க, ஸோ ரோஸ்னு ஒருத்தி பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நீ சொல்லது எல்லாமே சரிதான், ரோஸ் இங்க இல்லாம போனதுக்கு காரணம் நம்ம தான், ட்ரைவிசா டோர்னமெண்ட்ல நம்ம பண்ண வேலைனால தான் ரோஸ்னு ஒருத்தி இங்க இல்லாம போயிட்டான்னு உனக்கு புரியுதா இல்லையா ஆல்பஸ் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நீ என்ன சொல்ற ஸ்கார்பியஸ் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஆமா ட்ரைவிசா டோர்னமெண்ட்ல வந்து டான்ஸ் பார்ட்டின்னு ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அதுல உன்னோட அப்பா வந்து பார்வதியை கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆடினாரு, கிரம் வந்து யாரை கூட்டிட்டு போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து வேற யாரு ஹெர்மைனி கிரேஞ்சரை தான் கூட்டு போய் ஆடி இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் ஏற்பட்ட பொசசிவ்னால தான் ரான் வந்து ஹெர்மைனி கிரேஞ்சர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு அதானே அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஸ்கார்பியஸ் வந்து நீ நினைக்கிறது தப்பு, ஏன்னா ரான் வீஸ்லி வந்து டான்ஸ் பார்ட்டிக்கு கூட்டு போனது நம்ம ஹெர்மைனியை தான், இதனால தான் மொத்த கதையுமே மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நீ என்ன சொல்ற ஸ்கார்பியஸ் அப்படின்னு சொல்றப்ப அந்த லைப்ரரியில உட்காந்துருக்க பாலி சாப்மேன் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா ஆல்பஸ், நீ எங்க போனாலும் எனக்கு இம்சை கொடுக்கறதுக்குனே வர, கொஞ்சம் அமைதியை என்ன படிக்க வச்சு விட அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சொன்ன ஸ்கார்பியஸ் வந்து ரான் வந்து ஹெர்மைனியை வந்து ஃப்ரெண்டா நினைச்சு டான்ஸ் ஆடுனா, அதுக்கப்புறம் தான் பத்மாவை மீட் பண்ணி பத்மாவோட டான்ஸ் ஆடி 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதுலதான் பஞ்சுன்னு ஒரு பையனும் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஹெர்மைனி வந்து ப்ரொஃபஸரா போயிட்டாங்க, இதுக்கு காரணம் நம்ம தான், செட்ரிக்கோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல நம்ம 2 பேரும் டம்ஸ்ட்ரிங் யூனிஃபார்மை போட்டு அந்த வாண்டை வந்து எக்ஸ்பெல்லியமஸ்ல பயன்படுத்தி நம்ம பறக்க விட்டோம், அதனால டம்ஸ்ட்ரிங் யூனிஃபார்ம் போட்ட யாரோ ஒரு ஆள் தான் அதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சந்தேகப்பட்டு டம்ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்டோட நம்ம டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு ஹெர்மைனி கிரேஞ்சர் முடிவெடுத்து ரான் வீஸ்லியை கடைசி நேரத்துல கூட்டு போயிருக்காங்க, அதனாலதான் இது எல்லா பிரச்சனையும் சொல்றப்ப ஆல்பஸ் வந்து எங்க அப்பாவுக்கு மட்டும் எதுவுமே மாறலையே அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து அவருக்கு எல்லாமே அப்படியே தான் நடந்துச்சு, அதனால தான் நீயும் உயிரோட இருக்க, உன்னோட பிரதர் சிஸ்டர் எல்லாருமே அப்படியே இருந்திருக்காங்க, ஏன்னா நம்ம பண்ண ஒரு சின்ன தப்பு எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கான்னு பாத்தியா ஆல்பஸ் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஓகே நம்ம மறுபடியும் டைம் டர்னர் யூஸ் பண்ணி போய் ஆகணும், இறந்து போன செட்ரிக்கையும் பிறக்காம போன ரோஸையும் நம்ம உடனடியா மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸ் டைம் டர்னர் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து ஆமா என்னோட பாக்கெட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அதை புடுங்க ட்ரை பண்றான், சொன்ன ஸ்கார்பியஸ் வந்து இல்ல ஆல்பஸ் இதோட நம்ம இந்த
டைம் டர்னரை விளையாடுறத நிப்பாட்டி ஆகணும். நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இது ரொம்ப சீரியஸான பிசினஸா இருக்கு, இதை நம்ம விட்டாகணும் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நம்ம மறுபடியும் போயாகணும், நம்ம செட்ரிக்கை எப்படியாவது உயிரோட மீட்டு கொண்டு வருவோம்னு சொல்லி அவங்க அப்பா MS டிகிரிக்கு வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம என்னோட கசினான ரோஸை வந்து நான் எப்படியாவது மீட்டு கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியஸ் வச்சிருக்க அந்த டைம் டர்னரை வந்து நம்ம ஆல்பஸ் வந்து இழுத்துக்கு இருக்கான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைம் டர்னர் வந்து நம்ம ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் மாற்றி இழுத்துக்கு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.